வணக்கம் டோலர் டோலிகளே. இப்போ எதுக்காக இந்த அட்டி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஒரு கொரியன் மூவி ஒன்று பார்த்தேங்க. அதில் ஹீரோயினியை காட்டிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நான் பிரியங்கா மோகன் நடிச்சிருக்க மேட் இன் கொரியா மூவி பற்றி தான் சொல்கிறேன். அந்த படத்துடைய டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இந்த அட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக அந்த படம் பார்க்கும்போது பாசிட்டிவ் நிறைய தெரிஞ்சாலும் கொஞ்சம் அங்கங்கே ஒரு சில நெகட்டிவும் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் ரா கார்த்திக். யார் இவருன்னு கேட்டிங்கன்னா, நித்தம் ஒரு வானம்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? செம்ம ஃபீல் குட் மூவி. அந்த படத்தோட டைரக்டர் தான் இவர். ஃபஸ்ட்டு இந்த மேட் இன் கொரியா மூவி படத்தோட ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அப்படின்னு தான் சொல்லிட போகிறாங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். சாதாரண ஏதோ ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த படத்தோட டைரக்டர் ரா கார்த்திக் அப்படின்றது இந்த படம் பார்க்க போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். அவர் படம்னு சொன்னோடனே ஓகே, நித்தம் ஒரு வானம் படத்தோட டைரக்டர் நல்லா தான் எடுத்திருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் போட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே செம்ம ஃபீல் குட்டாக இருந்துச்சு மேட் இன் கொரியா மூவி. இந்த படத்தில் அவங்க சொல்லியிருக்க ஒரு ஒன்லைன் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் யூ திங்க் இட் எண்ட்ஸ் இட் பிகின்ஸ். அதாவது நீ எங்கே முடிஞ்சதுன்னு நினைக்கிறியோ அங்கேருந்து தான் உன்னோட லைஃப் தொடங்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் நித்தம் ஒரு வானம் படத்தோடைய ஒன்லைன் கருவும் இதுதான். ஆனால் அதில் இந்த விஷயத்தை அவ்வளோ சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தோட அந்த ஒன்லைனே இதுதான். எங்கே முடிஞ்சதுன்னு உன்னோட வாழ்க்கையை நினைக்கிறியோ அங்கேருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இவ்வளவு அமௌண்ட் இப்போ வாங்கிட்டு கொரியாவில் போய் சுற்றி பார்க்குற அளவுக்கு அங்கே என்ன இருக்குது? கதையோட ஆரம்பமே கொலப்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையம்ல இருக்கிற ஒரு ஊரில் பிரியங்கா மோகன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொரியாவுக்கு போகணுன்னு ஆசை. அந்த இடத்துல இன்டர்நெட் சிக்னலும் அவ்வளோ இருக்காது. அப்படின்னும் போது ஏன் அவங்களுக்கு கொரியாவுக்கு போகணுன்ற ஆசை, அதாவது இந்த படத்தை பார்த்த ஆசை வந்துச்சா இல்லை இந்த கேப்பாக பார்த்த ஆசை வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களுக்கு முன்னோர்கள் ஒருத்தவங்க செண்பகம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ தமிழ்நாட்டு கன்னியாகுமரியிலேருந்து கொரியாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை ஆண்டு ஒரு இளவரசியாக ஒரு ராணியாக இருந்திருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்த தமிழ் மொழி இன்னுமே கொரியா பீப்புள்ஸ் பேசுகிறாங்க அப்படின்ற இந்த ஒரு ஸ்டோரியை சின்ன வயசுலேயே பிரியங்கா மோகனுக்கு சொல்லி அவங்க அதை ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் பண்ணவும் நம்மளும் கொரியாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு அவங்க கொரியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. இதில் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒருத்தவரான். அவர் பார்த்தீங்கன்னா ரிஷிகாந்த். யார் இவர் ரிஷிகாந்த்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் ஒன்றுமே பண்ணாமல் கையில் போட்டு ஆணி அடிப்பாருங்களே, அவர் தான். அவர் இந்த படத்தில் மேல் லீட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அவரை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். சின்ன வயசுலேயே 10th முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் மட்டும் பணம் சம்பாதிக்க எதனா குரூப் இருக்கா அப்படின்னு கேட்பான். அப்போவே நமக்கு லைட்டாக டவுட் வந்துடும், இந்த பையன் எங்கேயோ ஏமாற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமே பிரியங்கா மோகன் கேரக்டர், அவங்க பேருமே செண்பகம் தான். இந்த செண்பகமும் மணியும் லவ் பண்ணுவாங்க கதையோட ஆரம்பத்தில். இவங்க எப்படி இந்த செண்பகம் கேரக்டர் கொரியாவுக்கு போனாங்க அப்படின்றதே இவங்க ஏமாத்துற விஷயத்துல தான் நடக்கும். அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க கொரியாவுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு அங்கே யாருமே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் கிடச்சி அவங்களுக்கு அங்கே என்னென்னலாம் நடக்குது, அந்த கொரியாவில் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக அங்கே இருக்கிற விஷுவல்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற மக்களை காட்டுற விதமாக இருந்தாலும் சரி, அதுலேயும் ஒரு ஆயா கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டரும் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டரும் பிரியங்கா மோகன் கேரக்டரும் ஒன்றா இருக்கும்போதும் அது கிளைமேக்ஸில் காட்டும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று போடுறாங்க. வா, உங்களே கிளைமேக்ஸ்லாம் கண்ணு கலங்கிடுச்சுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பிரமாதமாகவே எடுத்திருந்தாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்கணும்னா ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட். அதுவே நம்மளை கூட்டிகிட்டு போகும். அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடுக்கு வருவோம். நெகட்டிவ் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு பிரியங்கா மோகன் தான் தெரியுறாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. படம் ஃபுல்லாக சொல்லலை, ஒரு சில இடத்துல அங்கங்கே என்னடா இவங்க நடிக்கிறாங்கன்றது பச்சையாக தெரியுதே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே ஒரு சில விஷயத்தெல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாட்டி கேரக்டர் ஒன்று சொன்னேன்ல, அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு படத்தில் ஸ்டார்டிங்கில் காட்டும் போதே படுத்த படுக்கையாக ஒரு பேஷண்ட் மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க, இந்த பாட்டியால் நடக்க முடியும், ஜாலியாக ஊரை சுற்றுவாங்க அப்படின்ற விஷயத்த. அது ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக வச்சுருக்கலாம். பட் அதை ரிவீல் பண்ணவும் அவ்வளோ ஒரு இதுவாக இல்லைனாலும், அதுக்கடுத்த ஒரு சீனில் இவங்க பிரியங்கா மோகன் அவங்களோட காசு அந்த பாட்டி வீட்டில் இருக்கும். அதை எடுத்துன்னு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற முதலாளி ஒருத்தங்க அந்த காசை பிடுங்குவாங்க. அந்த ஷார்ட்டை ட்ரெய்லரில் காட்டாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பதட்டம் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் க்ரியேட் ஆகும். அது நமக்கு நல்லாவே டெலிவர் ஆகிருக்கும். மேபி அது நல்லா டெலிவர் ஆகிருக்கும்.
அதை பார்க்கும்போது எப்படியும் அவங்க பணத்தை எடுத்துகிட்டு தானே போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அது மட்டும் அந்த ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் ட்ரெய்லரில் கட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதுதான், இந்த ஒரு சில விஷயங்கள் தான் படத்தில் ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டாக நெகட்டிவாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் ஃபீல் குட் மூவி. எனக்கு பர்சனலாக இந்த ஆக்ஷன் மூவிஸாக இருக்கட்டும், ஃபேண்டசி மூவி எதுவாக இருந்தாலும் காட்டுறதா இருந்தாலும் ஃபீல் குட் மூவி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கும்போதும், ஒரு டிமால்னு சண்டை போடுற மூவி, கத்துற மூவிலாம் பார்க்கும்போது நமக்கு அந்த படம் நல்லாவே இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் மனசில் நிற்கும், நல்ல படம்ப்பா அப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுவோமே தவிர, இதே ஃபீல் குட் மூவி நம்ம பார்த்தோம்னா அது மனசில் நிற்கும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. மேட் இன் கொரியா என்னோட பர்சனலாக இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்பேன்னா 8 கொடுப்பேன். ஃபேமிலியோட உட்காந்து ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், பிரமாதமாக இருக்கும். This is Korea traditional drink. கஞ்சி சுண்ட கஞ்சி. 간지? நைஸ். சரி, இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத கேட்டிங்களே, யார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணீங்களா? இன்னும் இல்லையா? என்னங்க ரொம்ப சின்ன விஷயம் தானே. ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என் ஆக்டியில் நீங்கள் ஒரு மெம்பரு. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. அடுத்த அட்டகாசமான அட்டி போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். பாய்.